තුන්වෙනි කාරණේ විදියට ඉඩම් ආරවුල් පවතින රජයේ ඉඩම් වලට එම ආරවුල් निराකරණය නොකර බලපත්‍ර ලබා දීමට නොහැකි වීම එයන්න අදාළ නොවේ. இந்த பிரதேச செயலகத்திலே வாழுகிற முஸ்லீம்கள் 30% மக்கள் முஸ்லீம்கள் வாழுகிறார்கள். அவர்களுக்கு தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக அரச காணிகளிலே வசிக்கின்ற அந்த அவர்களுக்கு அந்த எந்த ஒரு வேலை திட்டத்திலும் உங்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தால் தெரியும், அவர்களுக்கு இந்த உறுதி பத்திரங்கள் வழங்கப்படாமல் தொடர்ச்சியாக அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இது தொடர்பிலே ஒரு விசாரணையை நடத்தி உண்மையிலே இவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களா என்ற விடயத்தை, குறிப்பாக அரச காணிகளில் வசிக்கின்றவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று முஸ்லீம்களுக்கு எதிராக மட்டும் வழக்குகளை போடுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அந்த பட்டியலை எடுத்து பார்த்தால் அந்த வழக்குகளை போட்டிருக்கிறவர்கள் முஸ்லீம்கள் மாத்திரம்தான். ஆகவே இவ்வாறு முஸ்லீம்களுக்கு எதிராக மட்டும் அந்த பிரதேச செயலகத்தால் சில நடவடிக்கை இது தொடர்பாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு கௌரவ அமைச்சர் கொண்டு அமைச்சினூடாக ஒரு உறுப்பினரை கொண்டு அல்லது குழுவை நியமித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமா என்று கேட்க விரும்புகிறேன்.